தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாநகராட்சி மேயரான திமுகவை சேர்ந்த கல்பனா ராஜினாமா செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாநகராட்சி மேயர் கல்பனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குருசாமி. விவரங்களை பதிவு செய்யலாம். என்ன காரணத்திற்காக ராஜினாமா? பல கோவை மாநகராட்சி மேயராக 19வது வார்டு கவுன்சிலராக இருக்கக்கூடிய கல்பனா ஆனந்தகுமார் மேயராக இருந்து வந்தார். இந்நிலையில் தற்பொழுது அவர் தன்னுடைய மேயர் பதவியை தற்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார். கடந்த 10 தினங்களுக்கு மேலாக அவர் ராஜினாமா செய்ய இருப்பதாக தொடர்ச்சியாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அவரது ராஜினாமானது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி அலுவலர்கள் மூலம் தற்பொழுது மாநகராட்சியினுடைய ஆணையாளர் சிவகுரு பிரபாகரனிடம் தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்னர் அந்த கடிதத்தை ஒப்படைத்தார். இதை மாநகராட்சி அதிகாரிகளும் தற்பொழுது ராஜினாமா கடிதம் பெறப்பட்டிருப்பதை தற்போது உறுதி செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கட்சியில் திறம்பட செயல்படாமல் இருந்தது, திமுக நிர்வாகிகளுடன் மோதல் போக்கை கடைபிடித்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களாக அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பாக சென்னை அறிவாலயத்தில் இது தொடர்பாக பல மேயர்களிடம் விசாரணையானது நடத்தப்பட்டது. அப்படி விசாரணை நடத்தப்பட்ட மேயர்களில் கோவையைச் சேர்ந்த மேயர் கல்பனா ஆனந்தகுமாரும் ஒருவர். தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணை கட்சியினுடைய தலைமை விசாரணை நடத்தி வந்த நிலையில் தற்பொழுது தொடர்ச்சியாக அவரது செயல்பாடுகள் திருப்தியின்மை காரணமாக தற்பொழுது அவரது ராஜினாமானது ஏற்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரது வார்டு உட்பட மாநகராட்சி பகுதிகளில் பெரிய அளவில் திறம்பட செயல்படாதது, குறிப்பாக அவரது வார்டில் திமுகவினருக்கு மிக குறைந்த அளவிலேயே வாக்குகள் பெற்றுக் கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் அடுத்தடுத்து கட்சியினுடைய தலைமைக்கு இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் கொடுத்திருந்தார்கள். இதை தவிர்த்து கோவையில் இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் மற்றும் மாநகராட்சி கவுன்சிலர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களுடன் தொடர்ச்சியாக மோதல் போக்கை கடைபிடித்து வந்ததன் காரணமாக தற்பொழுது அந்த ராஜினாமாவானது தற்பொழுது பெறப்பட்டிருக்கிறது. கடந்த 3-4 தினங்களாக சென்னையில் அவர் முகாமிட்டிருந்த நிலையில் இன்று காலை கோவை வந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகளை தனது வீட்டுக்கு வரவழைத்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அந்த மாநகராட்சி அதிகாரிகள் அந்த கடிதத்தை தற்பொழுது மாநகராட்சியினுடைய ஆணையாளர் சிவகுரு பிரபாகரனிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். குருசாமி, தற்போது மற்ற உறுப்பினர்கள் தரப்பிலிருந்து கோவை திமுக மேயர் கல்பனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி. கோவை திமுக மேயர் கல்பனா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தன்னுடைய ராஜினாமா கடிதத்தையும் அவர் வழங்கியிருக்கிறார். கோவை திமுக மேயர் கல்பனா தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி ஆணையரிடம் வழங்கி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குருசாமி, தற்போது மற்ற உறுப்பினர்களுடன் மேயருக்கான அந்த இணக்கமான போக்கு என்பது இருக்கிறதா? கோவையை பொறுத்தவரை மொத்தம் 100 வார்டுகளில் 96 கவுன்சிலர்கள் திமுக மற்றும் திமுக கூட்டணியை சார்ந்த கவுன்சிலர்கள். ஆனால் அவர்களுடன் ஒரு இணக்கமான போக்கை மேயர் கொண்டிருக்கவில்லை. குறிப்பாக மண்டல தலைவர்களாக இருக்கக்கூடிய சீனியர் கவுன்சிலர்களிடமும் தொடர்ச்சியான மோதல் போக்குடனே இருந்து வந்திருக்கிறார். மேலும் 5 மண்டலங்களாக கோவை மாநகராட்சி பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 5 மண்டலங்களில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் உள்ளிட்ட அனைத்தையுமே தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தனக்கு தெரியாமல் எதுவும் எந்த விதமான பணிகளும் நடக்கக்கூடாது என மண்டல தலைவர்கள் செய்யக்கூடிய பணிகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இதன் காரணமாக மாநகராட்சியில் இருந்த மண்டல தலைவர்களுக்கும் மேயருக்கும் இடையே தொடர்ச்சியாக கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வந்தது. திமுகவில் இருக்கக்கூடிய சீனியர் கவுன்சிலரே மாநகராட்சி மன்றத்தில் மேயரை கண்டித்து வெளிநடப்பு செய்யக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியாக திமுக கவுன்சிலரிடையே ஒரு மோதல் போக்கு இருந்து வந்த நிலையில் இது தொடர்பாக கட்சி தலைமை அவர்களை அழைத்து பல முறை சமரசப்படுத்தி இருந்தது. எனினும் கட்சி தலைமை சொல்லியும் அதற்கு உடன்படாமல் தொடர்ச்சியாக கட்சியினரிடம் இணக்கமாக செயல்படாமல் தொடர்ச்சியாக அதிகார போக்குடன் செயல்பட்டதன் காரணமாக கட்சியினுடைய நிர்வாகிகள் அதிருப்தி தெரிவித்தார்கள். மேலும் இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவரது செயல்பாடு பெரிய அளவில் திருப்திகரமாக இல்லை என்ற ஒரு காரணத்தினாலும் தற்பொழுது அவர் இந்த ராஜினாமாவானது செய்ய நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான நிலையில் அவரை அழைத்து பேசிய கட்சி தலைமை அவரை உடனடியாக ராஜினாமா செய்யுமாறு அறிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர் தனது ராஜினாமா கடிதத்தை மாநகராட்சி ஆணையரிடம் அழைத்திருக்கிறார். பாலா.
குருசாமி, தற்போது கோவையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100 இடங்கள்ல 96 இடங்கள்ல திமுக வெற்றி பெற்றது. இந்நிலையில அடுத்த மேயருக்கான வாய்ப்பு என்பது யாருக்கு இருக்கிறது கோவையை பொறுத்தவரை? கோவையை பொறுத்தவரை பெண்களுக்கான ஒதுக்கப்பட்ட பகுதி, பெண்களுக்கான ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாநகராட்சிகளில் கோவை மாநகராட்சியும் ஒன்று. இந்த மாநகராட்சியை பொறுத்தவரை சீனியர் உறுப்பினர்களாக நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களில் குறிப்பாக மத்திய மண்டல தலைவராக இருக்கக்கூடிய மீனாளவு, அதே போல கிழக்கு மண்டல தலைவராக இருக்கக்கூடிய லட்சுமி இளஞ்செல்வி, மேற்கு மண்டல தலைவராக இருக்கக்கூடிய தெய்வானை உள்ளிட்ட பல மூத்த கவுன்சிலர்கள் மாநகராட்சியில் பல ஆண்டுகளாக கவுன்சிலராக பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் யாருக்கேனும் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம், அல்லது இவர்கள் தவிர்த்து புதிய முகங்கள் யாருக்கேனும் ஒருவருக்கு வாய்ப்புகள் வழங்குவதற்கான சூழல் இருக்கிறது. தற்போது இந்த ராஜினாமா கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இனி இந்த மேயர் பதவி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்படும். அதன் பின்னர் இதற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய நிலையில் கட்சி தலைமை யாரை முன்மொழிகிறதோ அவரை போட்டியின்றி கோவை மாநகராட்சியினுடைய மேயராக தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பாலா, குருசாமி, மேயர் கல்பனாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் பின்னணி என்பது என்ன? திமுகவில் அவருடைய கணவர் ஏதேனும் கட்சி பொறுப்பில் இருக்கிறாரா? அரசியல் பின்னணி என்னவாக இருக்கிறது? கல்பனாவுடைய பின்னணியை பொறுத்தவரை அவரது கணவர் திமுகவுடைய உறுப்பினராக நீண்ட காலமாக இருந்து வருபவர். மணியகாரம்பாளையம் பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய பகுதி செயலாளராக இருந்து வரக்கூடிய நிலையில் அவரது மனைவியான கல்பனாவிற்கு இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தில், குறிப்பாக கோவை மாவட்டம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவையினுடைய பொறுப்பு. நன்றி குருசாமி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு.